அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, அந்த அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் என்ன ஃபார்மில் இருக்குது, அதை நேரடியாக நம்மளால் இன்டகிரேட் பண்ண முடியுமா? அப்படி பண்ண முடியலைன்னா வேறு என்ன முறைகளை கையாளலாம்? அதை டீகம்போஸ் பண்ணலாமா, இல்லை ஏதாவது சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு சில வித்தைகள் தெரியும். இப்போ என்ன செய்யுங்க, அந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். எவ்வளோ வேகமாக இதுக்கு ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஸை நம்ம பில்டு பண்ணுறோங்கிறத வச்சு தான் எல்லாமே இருக்குது. சரிங்களா பிள்ளைங்களா? இங்கே பாருங்கள், 2x + 3 × √(x² + 3x - 5) இதான் பிள்ளைங்களா இருக்குது. இதை தான் இன்டகிரேட் பண்ணணும். திஸ் இஸ் I × dx. அப்போ இந்த ரெண்டுக்குள்ள தொடர்புகள் உங்களால் பார்க்க முடியுதா பிள்ளைங்களா? உங்களால் பார்க்க முடிஞ்சா எப்படி பண்ணலாம் அப்படின்னு? நேர்முகமாக இன்டகிரேட் பண்ண முடியாது, அது உங்களுக்கு தெளிவாக தெரியுது. நேர்முகமாக பண்ண முடியாது. ஏன்னா நேர்முகமாக பண்ணுறதுனா எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும்னு உங்களுக்கு தெரியணும். எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது வரும்னு தெரிஞ்சால் தான் அதுதான் இதனுடைய இன்டகிரல். அப்போ அது முடியாது. ஆனால் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு வந்துடும் இனிமேல். திஸ் இஸ் x², டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஓகே, திஸ் இஸ் 3x, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3. இப்போ x² + 3x - 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x + 3. அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, திஸ் இஸ் f'(x). ஓகே, திஸ் இஸ் √(f)(x). ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வந்துருச்சு. புரியுதுங்களா? இதுதான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் படித்தோம். இப்போ பாருங்கள், அப்படியே போர்டுக்கு வாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்போ இந்த ரிலேஷனை ஒன்ஸ் நான் தெரிஞ்ச உடனே ஐ வில் அஸ்யூம் t = ஓகே, இந்த இடத்துக்கு கேமரா வரட்டும், எழுத்து சின்னதாக இருக்குது, ஸோ இட் ஷுட் கம் க்ளோசர். ஸோ t = x² + 3x - 5. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இட் இஸ் dt = 2x + 3. ஆஃப்கோர்ஸ் 2x + 3 dx. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதான் நம்ம பொசிஷன். அப்போ இப்போ என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, இந்த t dtயை வச்சு இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனை போய் எடுத்துக்கோங்க. 2x + 3 √(x² + 3x - 5) dx. ஸோ 2x + 3 dx is dt. √(x² + 3x - 5) is √t. யோசிச்சு பாருங்க, பெரிய ப்ராப்ளமாக இருந்தது எத்தனோண்டா மாறிடுச்சு பாருங்க. தென் t ஆஃப் this is t raised to the power 1/2 + 1 divided by 1/2 + 1. ஸோ இது 3, this is 3 திருப்பி போட்ட 2/3. லாஸ்ட் ஆஃப் டோன்ட் ஃபர்கெட் t ஏதோ வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. t = x² + 3x - 5, x² + 3x - 5 raised to the 3/2 + c. பாருங்க பிள்ளைங்களா, நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இந்த முறை மட்டும் இல்லாமல் வேறு முறையில் நீங்கள் இதை இன்டகிரேட் பண்ண நம்ம முயற்சி பண்ணால் நம்ம மண்டை காஞ்சி போயிடும். இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்படி படித்தோம்னா, இன்டகிரேஷனுக்கு நேரடியாக வழி கிடையாது. ஸோ எதெல்லாம் ஜெனரலாக இருக்கோ அதெல்லாம் என்ன செய்ய முயற்சி பண்ணுறோம், நம்ம ஸ்டாண்டர்ட் இன்டகிரல் அந்த வடிவத்துக்கு கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வந்துட்ட இன்டகிரேஷன் எப்படி மாறிடும், ஸ்லோவாக மாறிடும். அப்போ இனி வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்துலேயுமே உங்கள் கண் என்ன பார்க்கணும்னா, இந்த ப்ராப்ளத்தை ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எவ்வாறு கொண்டு வருவது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, நீங்கள் போடுங்க. உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் வாழ்த்துக்கள்.